கடலை வற்ற வைக்க நினைத்த காக்கைகள். புத்த ஜாதக கதைகள். கதை எண் 40. அசட்டு காக்கைகள். முன்னொரு காலத்தில் போதிசத்துவர் ஒரு கடற்பூதமாக பிறவி எடுத்து வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் இரை தேடுவதற்கு ஆணும் பெண்ணுமாக புறப்பட்ட 2 காக்கைகள் கடற்கரை நோக்கி பறந்தன. அப்போது சிலர் கடற்கரையில் நாகதேவதைகளுக்கு பூஜை செய்துவிட்டு பால், அரிசி, மீன், இறைச்சி, மதுபானங்கள் முதலியவற்றை கடற்கரையிலேயே வைத்துவிட்டு சென்றனர். அதை கண்டதும் காக்கைகள் 2ம் அவைகளை நன்றாக தின்றுவிட்டு மதுபானங்களையும் வயிறு நிறைய குடித்தன. பிறகு அந்த காக்கைகள் 2ம் கடலில் நீந்தி குளிக்க வேண்டும் என்று ஆசை கொண்டன. அப்படி குளிக்கும்போது ஒரு பெரிய அலையில் சிக்கிக்கொண்ட பெண் காக்கை அலைக்குள் மூழ்கிவிட்டது. அதை ஒரு மீன் கவ்விக்கொண்டு கடலுக்குள் சென்று விட்டது. ஓ, என் மனைவி இறந்து விட்டாளே என்று ஆண் காக்கை ஓலமிட்டு ஒப்பாரி வைத்து அழுதது. அந்த அழுகை குரலை கேட்ட பல காக்கைகள் கூட்டம் கூட்டமாக கடற்கரைக்கு வந்து சேர்ந்தன. ஆண் காக்கையிடத்தில் நடந்தது என்னவென்று மற்ற காக்கைகள் விசாரித்தன. ஆண் காக்கை தன் மனைவியை கடல் கொள்ளை கொண்டு சென்றதை கேட்டவுடன் எல்லா காக்கைகளும் ஒரே குரலாக ஒப்பாரி வைத்து அழுதன. பிறகு காக்கைகளுக்கு ஒரு யோசனை தோன்றியது. அலை வீசும் கடலை விட காக்கைகளுக்கு பலம் இருப்பதாக அவைகள் நினைத்தன. எனவே கடல் தண்ணீரை இறைத்து விட்டால் இறந்து போன பெண் காக்கையின் உடலை கரைக்கு மீண்டும் கொண்டு வரலாம் என்று முடிவு செய்தன. எனவே அவை தங்கள் தொண்டைகளும் அலகுகளும் உப்பித்த தண்ணீரால் மரத்து போகும் வரை தங்களுடைய அலகுகளால் கடல் நீரை மொண்டு மொண்டு கரையில் நிரப்பி கடலை வற்றச் செய்ய வேண்டும் என்று வேலை செய்ய ஆரம்பித்தன. எனவே காக்கைகள் கஷ்டப்பட்டு தங்கள் தொண்டைகளும் அலகுகளும் மரத்து போகும் வரையிலும் தங்கள் கண்களில் இரத்தம் பீரிடும் வரையிலும் களைத்து போய் ஒன்றுமே செய்ய முடியாத வரையில் வேலை செய்தன. அவைகள் ஒன்றுக்கொன்று பின்வருமாறு பேசிக்கொண்டன. நாம் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு எல்லோருமாக சேர்ந்து நம்முடைய அலகுகளால் கடல் நீரை முகந்து முகந்து கரை மீது நிறைத்தாலும் அந்த தண்ணீர் மீண்டும் கடலுக்கே பாய்ந்து வருவதால் நம்மால் கடல் நீரை வற்ற வைக்க முடியவில்லையே என்று கூறி பின்வரும் கருத்துள்ள பாடலை பாடின. நம் தாடைகள் களைத்தன, தொண்டைகள் வறண்டன, கடல் நீரோ மீண்டும் நிரம்புகிறதே. பிறகு இறந்து போன பெண் காக்கையின் அழகை பற்றியும் அழகை பற்றியும் உருவத்தையும் குரலையும் கண்களை பற்றியும் காக்கைகள் புகழ்ந்து வருணனை பாடல்கள் பாட ஆரம்பித்தன. பிறகு இறந்து போன பெண் காக்கையின் அழகின் மீது ஆசை கொண்டதால் அந்த கடல் காக்கை பெண்ணை கொள்ளையிட்டது என்று கூறின. இப்படி முட்டாள்தனமாக அவைகள் பேசிக்கொண்டிருக்கும் போது கடல் பூதமாக இருந்த போதிசத்துவர் கடலிலிருந்து பூதம் போல் பெரிய உருவம் எடுத்தார். அதை கண்டதும் காக்கைகள் பறந்து சென்றன. இப்படியாக அந்த காக்கைகள் தப்பி பிழைத்தன. கதை எண் 40. அசட்டு காக்கைகள் கதை நிறைவுற்றது.